விஜயும் குமரனும் மனசார கட்டி பிடிச்சி அழுத சீனு பார்க்கவே கண்ணு கலங்கிடுச்சுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐ லவ் வீக்கா குமரன் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லிங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போனால் உண்மையிலே நெஞ்ச தொட்ட சீன் அப்படின்னு தாங்க சொல்லணும். அவர் அழுக இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளந்தியான அந்த மனுஷனே ஒரு பொண்ணு வந்து இப்படிலாம் அழுக வச்சிடறாளே அப்படின்னு தாங்க தோணுது. விஜயும் பார்க்குறாங்க, உங்களுக்கு நான் இருக்கிறேன் பிரதர், ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆர்டர்லாம் கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன், தச்சிருவேன் கண்டிப்பாக, ஆனால் இன்னும் ஆட்கள் பத்தாது, என்ன ஆட்கள் தானே வேணும், எங்கள் கம்பெனிலேருந்து நான் ஆட்களை வர வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன பிரதர் அப்படிங்கல, ஆமாம் மேலோட்டமாக எடுத்து பண்ண எதுக்கு, தைக்கிறதுக்கு மட்டும் தானே தையல் தெரிஞ்ச ஆள் வேணும், இல்லையா அதையே விடுங்க, தையலுக்கு எத்தனை ஆட்கள் வேணும் அதை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க. இடம் வேணுமா, இடம் எல்லாமே நான் பண்ணித்தரேன், இப்போ என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை பிரதர் அது வந்துங்களா இங்கே பாருங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. என்னை கூட பிறந்த சகோதரன் தான் நினைக்கிறீங்க, ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் உங்கள் மனசில் என்ன தான் கவலை இருக்குது சொல்லுங்கள் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒட்டியாக நான் கேட்குறா, அந்த ஆசையை நான் செஞ்சே ஆகணும், ஏன்னா அவள் வேணும்னு கேட்கல ஆனால் ஆசை இருக்குன்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. இவ்வளோதானே விடுங்க, ஒட்டியான வாங்கியாச்சு, அதுவும் உங்கள் காசுலேயே வாங்குறீங்க போதுமா, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே தாங்க கட்டி பிடிச்சி அழுகிறாரு. அதுவும் விஜய் அப்படின்னு அவர் சொல்லி அழுதது உண்மையிலே நெஞ்சு அப்படி கிளுக்குன்னு ஒரு கசக்கிருச்சுன்னு சொல்லணும். ஒரு அன்பு, ஒரு காதல், பாசம் அப்படியே வந்துருச்சுங்க. சொன்னதோட மட்டும் இல்லைங்க, பார்த்தீங்கன்னா செம்மையாக களத்தில் இறங்கிறாங்க, தைக்க ஆரம்பிக்கிறாங்க. நிவினும் வந்துடுறாருங்க. விஜய் இறங்கி அடி ஆளுங்களை வச்சு அடித்து வேலை சூப்பராக நடந்துட்டுருக்கு. டக்குன்னு பார்த்தா விழுந்து வேலை செய்கிறாங்க. கங்கா வர்றாங்க, என்னங்க இது இவ்வளோ வேலை நடந்துட்டுருக்கு